ஓம் சரவணபவ. ஓம் ஓம் சரவணபவ. ஓம் ஓம் சரவணபவ. ஓம். நேயர்களுக்கு வணக்கம். நித்திய கண்டம் பூரண ஆயுசு இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு மனிதன் எப்ப பார்த்தாலும் கண்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் ஆயுசு மட்டும் அவங்களுக்கு போகவே போகாது. உதாரணத்துக்கு நம்ம பிரகலாதன் கதையை எடுத்துக்குவோமே. பிரகலாதன் அப்படிங்கிறவரு அந்த நாராயணன் வழிபாட்டுல ரொம்ப தீவிரமாக இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். பிரகலாதனை கொல்றதுக்கு இரண்யன் நிறைய முறை முயற்சி செய்தும் விஷ்ணு பகவான் அவரை மீண்டும் மீண்டும் காப்பாற்றிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு. அவருக்கும் அதே மாதிரி தான் நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த நபர் ஃப்ரெண்ட் சேலிக் அப்படின்னு நெட்ல போட்டு தேடி பாருங்க இவர் பெயரை. கண்டிப்பா இவரை பத்தின அந்த லைஃப் ஹிஸ்டரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் விபத்து அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு முறை சந்திக்கலாம், ஆனா பல முறை விபத்துக்களை சந்தித்தவர் அப்படின்னு சொன்னா அது இவர் தான். அடிக்கடி விபத்துக்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சந்தித்த ஒரு நிலையிலும் கூட இவருக்கு ஆயுள் பங்கம் ஏற்படாம சின்ன சேதாரத்தோட உயிர் தப்பி மீண்டும் வாழ்ந்த ஒரு மனிதர். இவருக்கு லக்கியஸ்ட் அன்லக்கியஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மனிதன் தான் வாழக்கூடிய அந்த நாளில் அதிர்ஷ்டத்தையும் சந்திக்கிறாரு, கண்டத்தையும் சந்திக்கிறாரு. அப்படிங்கும்போது இது ரெண்டும் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 8ஆம் இடம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். 8ஆம் இடத்துடைய தொடர்பு இல்லாம நமக்கு விபத்து, மரணம், கண்டம், கஷ்டம், அதே போல அதிர்ஷ்டம் இந்த விஷயங்கள் நடக்காது. அப்போ லக்னாதிபதி ஒன்று 8ஆம் இடத்துல இருக்கணும், இல்லை 8ஆம் இடத்து அதிபதி லக்னத்துல இருக்கணும். இந்த ரெண்டுடைய தொடர்புகளும் நல்ல வலுவாக இருக்கணும். அடிக்கடி இந்த மாதிரி விபத்துகளை சந்திக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தொடர்புல வரும் பொழுது ஆயுள் காரகன் சனி அப்படின்ற இந்த கிரகம் ரொம்பவே வலுவா இருக்கும் பொழுதுதான் நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்ற ஒரு விஷயமே நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இவருடைய லைஃப் ஹிஸ்டரியை பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இவர் போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் விபத்துக்குள்ளாகி நீர்ல முழுகும் பொழுது அதுல இருந்து தப்பித்து உயிர் பிழைத்திருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கார் கிராஷ் ஆகுது, அப்பயும் இவர் தப்பிச்சிருக்காரு. சரி, இதுவும் சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு விமானத்துல பயணிக்கும் பொழுது அங்கேயும் விமானத்திலையும் அவருக்கு பிரச்சனை. அங்கேருந்து அங்கேயும் அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவருடைய லைஃப்பில் அடிக்கடி கண்டங்களை சந்தித்து அதிலிருந்து மீண்டு வந்தவராகத்தான் இவர் இருக்கார். சரி, அப்படி இருக்கிற இந்த மனிதருக்கு லக்கி அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் சர்வே ஆகிட்டே இருக்கார் இல்லையா. ஸோ ஒரு கட்டத்தில் இவருக்கு இவர் வாங்கின லாட்ரிக்கு ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு தான் லக்கியஸ்ட் அன்லக்கியஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் இவருடைய லைஃபோடைய அந்த சின்ன ஹிஸ்ட்ரி. நான் சொல்கிறதுலேயும் நிறைய விஷயங்கள் விட்டு போயிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இவருடைய அந்த ஹிஸ்ட்ரியை சர்ச் பண்ணி பாருங்கள். இவர் லைஃப்பில் எந்த அளவுக்கு நிறைய கண்டங்களை இவர் மீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அதாவது மரணத்தை அந்த விளிம்பில் போய் சந்திச்சுட்டு அதிலிருந்து மீண்டும் தப்பிச்சு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம சிலரை பார்த்துருப்போம், இல்லை நிறைய வீடியோக்களில் கூட பார்த்துருப்போம். சில ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட சிலருங்க அந்த நூலிலையில் உயிர் தப்பிச்ச நபர்களை பார்த்துருப்போம். ஆனால் சில விஷயங்கள், சில சம்பவங்கள் நமக்கு தொடர்ந்து ரிப்பீட்டடாக நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல இருந்து மீண்டு ஒரு மனிதன் வாழ்ந்து சர்வை ஆகிக்கிட்டே வராரு அப்படின்னா அது நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்ற ஒரு விஷயம். அதில் கண்டிப்பாக ஆயுள்காரகன் சனி பகவான் வலுவாக இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம திடீர்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் இந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்கள் இப்படி மாறும்னு நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட், நம்ம எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு எதிர்பார்க்காத தருணத்துல நடக்கிறது அப்படிங்கிறது, இதையும் கொடுக்கறது எது அப்படின்னா கண்டிப்பா அங்க 12ஆம் பாவமும் சம்பந்தப்படும் அப்படிங்கிறது.
அதனால தான் நம்ம ஜாதகத்தில் 6, 8, 12 இந்த இடங்கள் வந்து மறைவிடமாக சொல்லியிருக்காங்க. அதில் 6ஆம் இடம் அப்படிங்கிறது அரைமறைவாகவும், 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அதுவும் வந்து உங்களுக்கு அரைமறைவாகவும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல நல்ல விஷயங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிற முயற்சி. ஆனால் இந்த 8ஆம் பாவகம் அப்படின்னா என்ன? 8ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். அதே நேரத்தில் அமானுஷ்ய தொடர்புகளையும் குறிக்காட்டும். இந்த சைடு பார்த்தோம்னா நமக்கு கண்டம் அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம ஆயிலும் 8ஆம் இடத்துல இருக்கு. அதே போல ஆயிலுக்கு கண்டமும் விபத்துக்களும் பேராபத்துக்களும் பிரச்சனைகளும் 8ஆம் இடத்துல வலுவாக மறைந்திருக்கு. அப்போ அந்த 8ஆம் இடத்தை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதை தான் வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க. நேயர்களே, இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும்னு நான் நம்புகிறேன். இப்போது நம்மளை காப்பாற்றி கை கொடுத்து உதவக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோ பதிவில் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவையும் போய் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஜாதகத்தின்படி அவரவர் ஜாதகத்தின்படி பலமான ஒரு கிரகத்தினுடைய தெய்வத்தை அவங்க தேர்ந்தெடுத்து அந்த கிரகத்துக்கு உரிய வழிபாடுகள் மூலமாக அவங்க நற்பயனை பெற முடியும், கஷ்டங்களை குறைச்சிக்க முடியும். ஆக எந்த தெய்வம் அவங்களுக்கு உதவும் அப்படின்னு அந்த ஜாதகத்தை வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அவங்களுக்கு இஷ்ட தெய்வமாக அந்த தெய்வத்தை அவங்க வழிபடும் பொழுது அவங்களுக்கு நல்ல மேன்மைகள் உருவாகும், கஷ்டங்கள் குறையுங்க. சில பேருக்கு குலதெய்வம் தெரியாது, குலதெய்வம் தெரியலையே அப்படின்னு சொல்லி கவலையாக இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் கூட தங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வமும் குலதெய்வம் போலவே அவர்களுக்கு எல்லா மேன்மைகளையும் சௌபாகியங்களையும் கொடுக்க தயாராக இருக்கும். ஒரு தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை ஆராதிக்கும் பக்தனுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் அப்படிங்கிறது தான். அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் எப்படி மனதார நம்பிக்கையோடு வழிபடுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். வளங்கள் யாவும் வளர்மதியாய் பெருகட்டும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா.